தாய்லாந்து தாய்லாந்து மன்னருக்கு அந்நாட்டு அதாவது ஆர்மி கமாண்டர்ஸ் இராணுவ ஆட்கள் ஊர்ந்துக்கிட்டு போய் அந்த மன்னரை வணங்குறத பார்க்குறோம். அதான் கேட்குறாங்க, ஐ ஒண்டர் இஃப் தே வாக் அப், அவங்க என்ன எந்திரிச்சு போய் கொடுத்தா அந்த விருது கிடைக்காதா, அதை மன்னரையும் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பதிவுகள் நிறைய நம்ம பார்க்குறோம். இது உலகம் முழுக்க நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். அதை பாருங்கள், அது எந்த அளவு எல்லாம் மிலிட்ரி கமாண்டர்ஸ் அவங்க அப்படியே ஊர்ந்து அந்த கிரீடத்தை அந்த மன்னருக்கு வைக்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க, அதை அவரும் வாங்கிக்கிறார். இது அந்த நாட்டு பழக்கமாக இருந்தாலும் இதை இந்த காலத்துலையும் செய்கிறது ரொம்ப அவமானம் இல்லையா? அதான் பாருங்கள், ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் காலத்தில், இப்போ இல்லை, இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் ஹீரா என்ற ஊருக்கு சென்றேன். அங்குள்ள தலைவருக்கு அந்த மக்கள் காலில் விழுந்து சிரம்பணிவதை பார்த்தேன். காலில் விழுந்து மரியாதை செய்வதற்கு நம்முடைய நபி மிக பொருத்தமானவராயிற்று என்று எனக்குள் கூறிக்கொண்டேன். முகமது நபி அவர்களிடம் ஹீரா ஒரு மக்கள் தங்கள் தலைவருக்கு காலில் விழுந்து மரியாதை செய்வதை கண்டேன். இறைவனின் தூதரே, இதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்றேன். அதற்கு முகமது நபி அவர்கள், நான் இறந்த பிறகு எனது சமாதியில் இதே போன்று வணக்கத்தை செலுத்துவாயோ என்று கேட்டனர். மாட்டேன் என்று நான் கூறினேன். பின்னர் முகமது நபி அவர்கள், மனிதனுக்கு மனிதன் காலில் விழுந்து மரியாதை செய்யும் பழக்கத்தை செய்யாதீர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் தாழ்த்தி அனுமதி வழங்கியிருந்தால் ஒரு மனைவி தனது கணவனுக்கு சிரம் தாழ்த்தி சொல்லியிருப்பேன். ஏனெனில் அவர்கள் கணவர்களுக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அறிவிப்பவர் ஹைஸ் பின் ஜாயித், நூல் அபுதாவுத் 18:28. படைத்தவற்றுக்கு சிரம் தாழ்த்தி வணங்காதீர்கள், படைத்தவனை மாத்திரமே சிரம் தாழ்த்தி வணங்குங்கள் அப்படின்னு நபிகள் நாயகத்துடைய இன்னொரு ஹதீஸையும் பார்க்குறோம். இது பாருங்கள், 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மக்களை செம்மைப்படுத்தியிருக்கிறாங்க நபிகள் நாயகம். இதை நம்ம ஆச்சரியப்படுறோம். ஒரு எல்லா மனிதனுமே இயற்கையாக தனக்கு மரியாதை செய்கிறத ஆதரிப்பான். அதாவது ஒரு மனிதர்கள் கூட்டத்துக்கே அவங்க சொல் செயல் அத்தனையும் அங்கீகாரம் பட்டு நபிகள் நாயகத்தை அந்தளவு மதித்து அந்த கூட்டம். அப்படி இருக்கிறப்ப அவங்க இன்னொரு நாட்டுக்கு போகிறப்போ அந்த நாட்டு மன்னருக்கு சிரம் தாழ்த்தி வணங்குறதை பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் அதை அனுமதிக்கலை. நீ எனக்கெல்லாம் பண்ணாத, நான் இறந்து போனால் என் சமாதிக்கு நிற்பியா நீன்னு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளோ அருமையான ஒரு அட்வைஸ் பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையா? இப்போ நபிகள் நாயகத்துடைய அடக்கஸ்தலத்தில் கூட நீங்கள் மதீனாவுக்கு போனீங்கன்னாக்கா, இங்கேருந்து இந்தியா பாகிஸ்தான் போகிறவங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு அழுவுறதும், அங்கே போயிட்டு அந்த கதவை தொட்டு துடைக்கிறதையும் பார்ப்போம். அப்போது அங்கே ஒரு காவலாளிகளை இதனாலேயே சவுதி அரசாங்கம் போட்டு வச்சுருக்குது. ஒரு காவலர் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவார். அங்கே போய் தொழுதுங்க, அல்லாட்ட போய் கேளுங்க, இங்கே நபிகள் நாயகத்தை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் நபிகள் நாயகத்தை அந்தளவு ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஆனாலும் நபியை கடவுளுக்கு இணையாக ஆக்கக்கூடாதுங்கிறதுல அவரும் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறார் பாருங்கள். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் அடுத்து ஒரு ஹதீஸ் பாருங்கள். ஒரு முறை முகமது நபி அவர்கள் தமது தோழர்களுடன் நடந்து சென்றார்கள். அவர்களின் தலை மீது மட்டும் நிழல் படுவதை கண்டார்கள். தலையை உயர்த்தி பார்த்தபோது ஒரு துணிக்குடையால் அவர்களுக்கு நிழல் தரப்படுவதை கண்டார்கள். விடுங்கள் என்று கூறி அந்த துணியை வாங்கி மடக்கி வைத்தார்கள். நானும் உங்களை போன்ற மனிதன்தான் என்றும் கூறினார்கள். ஆதாரம் தபரானி. தனக்கு யாரும் விசேஷமாக மரியாதை செய்து விடக்கூடாது என்பதிலும் தனது இறப்புக்கு பின் யாரும் தன்னை கடவுளாக்கி விடக்கூடாது என்பதிலும் முகமது நபி எந்த அளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து ஆச்சரியப்படுகிறோம். இறைவனையே சிரம் தாழ்த்தி வணங்குங்கள். குர்ஆன் 53:62. இறைவனும் குர்ஆனில் தான் சொல்கிறான். நபிகள் நாயகமும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. தான் வாழக்கூடிய நாட்கள்லேயே தனக்கு எந்த மரியாதையும் மற்றவர்கள் செய்யக்கூடாது. இவ்வளவு ஏங்க, அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு யாராவது புது ஆள் உள்ள நுழைஞ்சாக்க இங்கே யார் நபிகள் நாயகம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஆக ஒரு விசேஷ தலைப்பாக, விசேஷமான தாடி, விசேஷமான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டுக்கிட்டு நபிகள் நாயகம் இங்கே உட்காரல. ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறப்ப 10 பேரில் யார் நபிகள் நாயகம்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சட்டைகள்லேருந்து தோற்றத்துலேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். அதான் தனக்கு மேலே ஒருத்தர் நிழல் கொடுக்குறாரு, குடை பிடிச்சிட்டு வர்றாரு. அதை உடனே பார்த்துட்டு தடுக்கிறாங்க. அதை வாங்கி மடக்கி வச்சுட்டு, நானும் ஒன்றும் போல மனிதன் தான், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க.
இது வந்து எவ்வளோ பெரிய அந்த காலத்தில் அதுவும் இந்த காலத்துலேயும் நம்ம பார்க்குறோம் சங்கராச்சாரியார்களுக்கு மற்ற அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிக்கு அதிகாரிகள் வந்து செருப்பு காலை தூக்கிட்டு காலை வச்சுட்டு போகிறதும் செருப்பை தூக்கிட்டு போகிறதும் கொடை பிடிச்சி நிற்கிறதும் இது நம்ம நேரடியாக பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. ஒரு மனிதனுக்கு மனிதன் இது மாதிரிலாம் வந்து ஹதீஸுகளும் குர்ஆனும் இருக்கிறதுனால தான் முஸ்லீம்கள்ட்ட இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு பெரிய மகானோ தன்னை வந்து மகான்னு சொல்லிக்கிட்டு காலை கழுவி குடிக்கிறது, அந்த காலில் விழுகிறது, இந்த கலாச்சாரங்கள்லாம் எல்லாம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. சுயமரியாதையை எப்படிலாம் கொண்டு வராங்க பாருங்கள். இப்போ இல்லை, இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சுயமரியாதை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அந்த முஸ்லீம் சமூகம் யாருக்கும் தலை வணங்காமல் இருக்குது. இறைவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தலை வணங்குவாங்க. அதுதான் வந்து இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாரையும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம், முஸ்லீம்களை மட்டும் ஏன் கொண்டு வர முடியலையே, அப்போ அவர்களை ஒடுக்கணும், செல்வத்தை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புல்டோசரை விட்டு அவர்களுடைய செல்வத்தெல்லாம் அழிக்கிறாங்க. இதில் ஒன்று பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. செல்வத்தை அழிக்கத்தான் இஸ்லாம் அவர்கள்ட்ட வீறு கொண்டு எழும்.